ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அவரிடத்தில் என்ன உண்டா? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் குறித்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அவரிடத்துல உண்டு. 1983 நான் ஆசிரியர் பயிற்சி முடித்தேன். அதை முடித்து வெளியே வரும்பொழுது நான் படித்த பெங்களூரு ட்ரைனிங் செல்லாதுங்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை வந்தது. இங்க வசனம் சொல்லுகிறது, எனக்கு குறித்ததை. அந்த சூழலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என் வாழ்க்கை முழுவதும் வேலையே பார்க்க முடியாதுங்கிற நிர்பந்தம். எனக்கு கூட பெண் பார்ப்பேனை மாப்பிள்ளைய பெண்ணை பார்த்து ஒரு ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். எனக்கு தெரியாமலே பெற்றோர்கள் ஒரு பெண்ணை ஒழுங்கு செய்து விட்டார்கள். எனினும் பெண் வீட்டிலிருந்து என்னை விசாரித்து இருக்கிறார்கள். அப்போ விசாரித்தவர்கள், என்னை பற்றி தெரிந்தவர்கள், பையன் நல்ல பையன்தான், ஊழியம் செய்கிறான், ஆனால் எத்தனை காவடி எடுத்தாலும் எத்தனை குட்டிகாரணம் போட்டாலும் வேலை தான் பார்க்க முடியாது. காரணம் செல்லாத ட்ரைனிங். அப்போ இந்த சூழல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான ஒன்று தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு குறித்திருக்கிறது. உனக்குன்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் நிர்ணயம் பண்ணினால் அதை நிறைவேற்றுவான். என்ன ஆச்சரியம்! திருமணம் முடிந்தது, நான் வேலை இல்லாதவன், வேலை பார்க்கக்கூடிய தகுதி இல்லாதவன். ஆனாலும் என்னுடைய மனைவியினுடைய வீட்டில் இறைபணி செய்வதனால ரொம்ப சந்தோஷமாக அதை ஒத்துக்கொண்டார்கள். நானும் வேலை கிடைக்கலையே, வேலை இன்னும் அதை பற்றி எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாள் திடீரென்று அரசாங்கத்தின் மூலமாக ஒரு ஆர்டர் வருகிறது, ஒரு ஜீவோ வருகிறது, இந்த தேதிக்கு முன்னால் படித்தவர்கள் எல்லாம் இங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் போடுதான். சட்டம் போட்டு அடுத்த நாளே என்னுடைய அக்காள் கணவர் மூலமாக ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. இது யார் நினைச்சாயா? உனக்கு என்ன ஆண்டவர் குறித்து இருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். இதுதான். அதனால் நீ எது இப்போ நடக்கிறத நினைச்சே நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணக்கூடாது. ஐயோ, நான் இப்படி இருக்கனே, நாளைக்கு நான் என்ன செய்வேன், 5 வருஷம் கழிச்சு நான் என்ன செய்வேன்? உன் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன நிர்ணயம் பண்ணி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றக்கூடியவர் அப்படிங்கிறத உங்க மனசுல வச்சுக்கிடுங்க. நல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீ என்ன நினைச்சிருக்கிறீரோ அதை நிறைவேற்றக்கூடியவர் என்பதை நாங்கள் அனுபவிப்பதை போல வார்த்தைகளை கேட்கிறவர்களும் புரிந்து கொண்டு வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.